நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அண்ணா திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாஜகவுக்கு தெரியலையா, அமித்ஷாவுக்கு தெரியலையா? அமித்ஷாவுக்கு 2029 மையமாக வச்சு இங்கே ஒரு அலையன்ஸ் வேணும். 20% எடப்பாடி பழனிசாமி உள்ளே வர்றது லாபம் தான். அதுக்கு எதுக்கு 26 தேர்தல் 25 ஏப்ரல்லையே அணி போடணும்? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தனிமைப்படுத்திட்டு இன்னொரு அணியை போட்டு பாஜகவை பின்னுக்கு தள்ளிடுவாருங்கிற அச்சம் பாஜக டெல்லி தலைமைக்கு இருக்கலாம். அந்த அச்சத்தை நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், மதுரை சீனிவாசன் போன்றவங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். நீங்கள் வார்த்தை பயன்படுத்துகிறீங்க டெல்லி பாஜகவுக்கு அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன எடப்பாடி தனி அமைச்சிருவார், தனி அணி அமைச்சிருவாருன்னு பயமான? பாஜக இல்லாமல் பலம் நிரூபிக்காத விஜய மையம் வச்சு ஒரு அணி அமைச்சிருக்காருங்கிற அமைச்சிருவார் என்ற ஒரு கருத்து பாஜக டெல்லி தலைமையில் ஸ்ட்ராங்காக பல நிரூபிக்காத விஜய பெரிய சக்தியாக நினைக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்களால் அது சொல்லப்பட்டது. மதுரை சீனிவாசன் இப்போ தான் விஜயை கொஞ்சம் மதிக்கிறார், முன்னாடி அவர் மதிக்கல.